வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MS எக்ஸல் 2019ல லூக்கப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லூக்கப் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவைப்படுற டேட்டாவை ஈஸியா ஃபைண்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த லூக்கப் ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஒரு பர்டிகுலர் டேட்டாவை கொடுத்து அந்த டேட்டாவுக்கு மேட்சான அடுத்த டேட்டாவை நம்ம எடுக்கிறதுக்கு பேர் தான் லூக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஒரு எம்ப்ளாயி சேல்ஸ் டேட்டாவை எடுத்திருக்கோம். இந்த எம்ப்ளாயி சேல்ஸ் டேட்டாவில் சம் பர்டிகுலர் பர்சன்ஸோட எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த லூக்கப்பில் மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த வெர்ஷன், அதாவது 2019 பொறுத்த வரைக்கும் லூக்கப்ல 2 ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா Vlookup, இன்னொன்னு பாத்தீங்கன்னா Hlookup. Vlookupனா என்னன்னு பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் லூக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. Hlookup அப்படின்னா ஹரிசாண்டல் லூக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெர்டிக்கல் லூக்கப், அதாவது Vlookup அப்படின்னா என்னன்னு பாத்துருவோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன் பாருங்க, எம்ப்ளாயோட சேல்ஸ் டேட்டா. ஸோ இதுல நமக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 20% டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, அதுல சில பேரோட டேட்டா எடுக்கணும். ஸோ இப்போதைக்கு ஒருத்தவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க இந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா, அதை நீங்க எப்படி எடுத்து கொடுக்கறது அப்படின்றதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணுமோ அதை முதல்ல நீங்க டிஃபைன் பண்ணி எழுதிங்க. ஸோ இந்த நேம்ஸ்ல உள்ளவங்களோட டேட்டாவை நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய், அப்புறம் விக்ரம், ராணி, அப்புறம் மீனா, இவங்க 4 பேரோட டேட்டாவை நம்ம இப்போ எடுக்க போறோம். ஸோ இவங்களோட டேட்டால ஃபர்ஸ்ட் என்னன்னா எவ்வளவு வேல்யூ நமக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு Vlookup அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ கீழே வந்துருச்சு பாருங்க. நீங்க டேப் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா இது எடுத்துக்கும், இல்ல என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த இதை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ நம்ம டேப் கொடுப்போம். டேப் கொடுத்ததும் பாத்தீங்கன்னா ஓப்பன் பிராக்கெட் ஆயிடுச்சு. ஸோ இதுல கீழே பாத்தீங்கன்னா லூக்கப் வேல்யூ. ஸோ எந்த வேல்யூவை நீங்க ஃபைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணணும். நம்ம விஜய் அப்படின்றவரோட வேல்யூவை எடுக்கணும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஸோ அவரோட டேட்டாவை நம்ம எடுத்து எழுதி வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஜய் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு கமா ஒன்று கொடுங்க. கமா கொடுத்துட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா டேபிள் அரே. ஸோ எந்த டேபிள்ல இருந்து நமக்கு டேட்டா வேணும். ஸோ இப்போதைக்கு நம்ம 20 டேட்டா கொடுத்துருக்கோம்ல, அந்த டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இதுல நீங்க எவ்வளவு டேட்டா கொடுத்துருக்கீங்க எல்லா டேட்டாவையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதும் ஒரு கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கு அப்புறம் காலம் இண்டெக்ஸ் நம்பர், அதாவது இந்த Vlookup பொறுத்த வரைக்கும் நம்ம மேல காலம்ஸோட நேம் ABCD அப்படின்றத எடுத்துக்க கூடாது. அது 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ்ல இருந்தா எடுத்துக்கணும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டால ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வேல்யூ வேணும் அப்படின்றதுனால நம்ம தேர்ட் காலம் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ காலம் இண்டெக்ஸ் நம்பர் 3 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஒரு கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே கேக்குது பாருங்க, ட்ரூ அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா இல்ல எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா. ஸோ இவரோட டேட்டாவை அப்ராக்சிமேட்டா எடுத்து தரட்டுமா இல்ல கரெக்டா உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம இதுல ஃபால்ஸ் இருக்கு பாருங்க, எக்ஸாக்ட் மேட்ச். அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க க்ளோசிங் பிராக்கெட் கொடுங்க. க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ விஜய் அப்படின்றவர் 25,000க்கு சேல் பண்ணியிருக்காரு அப்படின்றது இங்க பாருங்க 10th இருக்கு பாருங்க. ஸோ விஜய் அப்படின்றவர் 25,000 சேல் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது நம்ம இதுல அடுத்து விக்ரம், ராணி, மீனா அப்படின்றாங்க. நம்ம ஒரு டிராக் பண்ணுவோம். ஸோ இந்த டிராக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வேல்யூ வரல. ஸோ விக்ரம் அப்படின்றவருக்கு வேல்யூ வரல. ஏன் வரல? ஆனா மற்றவங்களுக்கு வேல்யூ வந்திருக்கு. ஏன் அவங்களுக்கு வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்முலாவில் பாத்தீங்கன்னா இங்க நம்ம கொடுத்துருக்க டேட்டா, அதாவது நம்ம டிராக் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா டேட்டாவை ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிப் பண்ணிட்டு எடுத்துக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு எடுக்கும் போது என்ன ஆகும்னா டேட்டா உங்களுக்கு தப்பா காட்டும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம
எந்த டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணமோ அந்த டேபிள் அரே செலக்ட் பண்ணோம்ல அதை வந்து லாக் பண்ணணும். ஸோ அது எப்படின்றத நம்ம திரும்பி பார்த்துருவோம். இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு Vlookup அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் போட்டுக்கோங்க. லுக்அப் வேல்யூ எந்த வேல்யூ உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு நம்ம டேபிள் அரே எவ்வளவு வந்து நம்ம எந்த டேட்டாவை வந்து நம்ம எடுத்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணுங்க, கீபோர்ட்ல F4 அப்படின்ற கீயை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரஸ் பண்ணதும் பாத்தீங்கன்னா இங்க வந்து லாக் ஆயிடுச்சு. அதாவது நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டா லாக் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேட்டாவை மட்டும்தான் நம்ம எவ்வளவு டிராக் பண்ணாலும் எவ்வளவு தூரம் மூவ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். கொடுத்துட்டு நீங்க ஒரு கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ நம்ம வந்து தேர்ட் காலம்ல வந்து டேட்டாலாம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல 3ன்னு சொல்லி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு எகைன் ஒரு கமா கொடுத்துங்க. நமக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். அதனால நம்ம ஃபால்ஸ்ன்றதை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்க க்ளோசிங் பிராக்கெட்டை கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ வந்து நீங்க அந்த இடத்த கிளிக் பண்ணி டிராக் பண்ணி இழுத்தீங்கன்னா ஸோ பாத்தீங்கன்னா விக்ரம் அப்படின்றவரை எவ்வளவு சேல் பண்ணிருக்காரு அப்படின்றது வந்துடும். ஏன்னா நம்ம வந்து அதை லாக் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எந்த டேட்டாவை எடுக்கிறோமோ அந்த டேட்டாவை லாக் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம டிராக் பண்ணும்போது சேஞ்சஸ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லாக்கிங் ஆப்ஷன் வந்து நம்ம பண்றோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூ மட்டும்தான் எடுக்க முடியுமானா இல்ல நம்ம வந்து லொகேஷனும் எடுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்றதுன்னா ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு Vlookup அதே தான் சேம் வந்து Vlookup கொடுங்க. கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுங்க. ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு யாரோட டேட்டாவை வந்து நம்ம எடுக்கணுமோ அந்த டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ லுக்அப் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுங்க. டேபிள் அரே அதாவது எந்த டேபிள்ல இருந்து நம்ம எடுக்கணுமோ அந்த டேபிள் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு F4 லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கு அப்புறம் காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்கு அப்படின்னா செகண்ட் காலம்ல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேம் இருக்கு, செகண்ட் வந்து லொகேஷன் இருக்கு. செகண்ட் காலம்ல இருக்கு அப்படின்றதுனால நம்ம செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துப்போம். கொடுத்துட்டு ஒரு கமா கொடுங்க. கொடுத்துட்டு நமக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும் அப்படின்றதுனால நம்ம ஃபால்ஸ் அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுங்க. ஸோ விஜய் அப்படின்றவர் எந்த லொகேஷன்ல சேல் பண்ணியிருக்காருன்னா திருவாரூர் அப்படின்ற ஒரு லொகேஷன்ல வந்து சேல் பண்ணியிருக்காரு. நீங்க இதை வந்து கிளிக் பண்ணி டிராக் பண்ணி அந்த 4 பேருக்கு நீங்க வந்து டிராக் பண்ணி இழுத்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து எந்தெந்த லொகேஷன்ல வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துடும். ஸோ இதுல வந்து எரர்ஸ்லாம் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எரர்ஸ் எல்லாம் எப்படி வந்து ரெக்டிஃபை பண்றது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டாவுக்கு முன்னாடி இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டேட்டாவுக்கு முன்னாடி ஒரு காலம் வந்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயி ஐடி கொடுப்போம். கொடுத்து இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணுங்க டைப் பண்ணி டிராக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து 20 டேட்டாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கும் போது அந்த டேட்டாஸ்க்குலாம் இப்போ இது வந்து எம்ப்ளாயி ஐடி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி டேட்டா நீங்க கொடுத்துட்டு நீங்க இப்போ வந்து நீங்க லூக்அப் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ Vlookup ஓப்பன் பிராக்கெட் எந்த வேல்யூவோ அந்த வேல்யூவை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. கமா கொடுங்க. ஸோ டேட்டா வந்து நீங்க வந்து எந்த டேபிளோ அந்த டேபிளை செலக்ட் பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் காலமையும் நீங்க சேர்த்து தான் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. இப்போ ஸோ செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு எத்தனாவது காலம்ல வந்து இந்த வேல்யூஸ்லாம் இருக்கோ அந்த வேல்யூஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு வந்து அது 4வது காலம்ல இருக்கு. ஸோ 4 நம்ம கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஒரு கமா கொடுங்க. கமா கொடுத்து எக்ஸாக்ட் மேட்ச் வந்து நமக்கு தேவைப்படும். அதனால அந்த ஃபால்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா நோ வேல்யூஸ் அவைலபிள் அப்படின்ற ஒரு எரர் வந்து உங்களுக்கு காட்டும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லூக்கப்பை பொறுத்த வரைக்கும் வெர்டிகல் லூக்கப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்க போற டேட்டா கண்டுபிடிக்க போற டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் காலம்ல நம்பர்ஸோ இல்ல வேற ஏதாவது டேட்டாவோ கொடுத்துட்டு நீங்க செகண்ட் காலம்ல உள்ளதை நீங்க செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஸோ ஃபர்ஸ்ட் காலம்ல நீங்க கொடுத்துருக்க சப்போஸ் எம்ப்ளாயி ஐடினா எம்ப்ளாயி ஐடியை வச்சு நீங்க வந்து வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரோவை நீங்க டெலீட் பண்ணிக்கங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா நான் delete பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து திரும்பி அகைன் கொடுக்குறேன் பாருங்க. Vlookup ஓப்பன் bracket lookup வேல்யூ என்னவோ செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா கொடுங்க. ஸோ டேபிள் அரே அதை வந்து நம்ம எந்த டேபிளோ அந்த டேபிளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க, கமா கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இண்டெக்ஸ் நம்பரோ நம்ம வந்து தேர்ட் காலம்ல இருக்குன்றதுனால நம்ம தேர்டு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஒரு கமா கொடுங்க. நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் அப்படின்றதுனால ஃபால்ஸ்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ எரர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு காலம் ஆட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணும்போது செகண்ட் காலம்ஸ்லயோ இல்லை தேர்ட் காலம்ஸ்லயோ உள்ள வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம்னா அதுல வந்து எரர் வந்து காட்டும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல எப்பவுமே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க டேட்டாவை கொடுத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் லூக்கப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் லூக்கப் பார்த்தோம். அடுத்து ஹரிசாண்டல் லூக்கப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டா வந்து ஹரிசாண்டல்ல இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹரிசாண்டல் லூக்கப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா Hlookup அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா யார் யார் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம ஹரிசாண்டல் லூக்கப் மூலியமா கண்டுபிடிப்போம். ஸோ ஈக்குவல் டு கொடுங்க, Hlookup கொடுங்க. லூக்கப் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுங்க. எந்த வேல்யூவை நீங்க கண்டுபிடிக்கணுமோ அந்த வேல்யூ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு டேபிள் அரே, அதாவது எந்த டேபிள்ல இருந்து நீங்க எடுக்க போறீங்களோ அந்த டேபிளை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 10 டேட்டா வந்து நான் வச்சு கொடுக்குறேன். சப்போஸ் வந்து ஒரு கம்பெனில வந்து 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அதுல பர்டிகுலரா ஒரு 10 எம்ப்ளாயிஸோட மட்டும் எடுக்கணும், அவங்களோட நேம் அந்த ஐடி மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அதை வச்சு நம்ம ஈஸியா எடுத்துட முடியும். ஸோ இதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு கமா கொடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ரோவோ, அதாவது இது முதல்ல வந்து வர்டிகல்ல பார்க்கும்போது காலம் இண்டெக்ஸ் நம்பர்னு வந்துச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல்ல பார்க்கும்போது ரோ இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு. ஸோ நம்ம செலக்ட் பண்ணும்போது மூணாவது ரோ, அதாவது தேர்ட் ரோல வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டா இருக்கு. ஸோ அதனால அந்த இடத்துல 3 கொடுத்துப்போம். கொடுத்துட்டு ஒரு கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு அப்ராக்சிமேட்டா ஒரு மேட்ச் கண்டுபிடிக்கணுமா இல்ல எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நமக்கு எப்பவுமே எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ அதனால அந்த இடத்துல நம்ம ஃபால்ஸ் அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ விக்ரம் அப்படின்றவர் வந்து 50,000 வந்து சேல் பண்ணியிருக்காரு அப்படின்றது இங்க வந்துருச்சு. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூஸ்லாம் வந்துடும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு வந்து ஒரு லெட்டர் நீங்க தப்பா போட்டீங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வேல்யூ வராது. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நீங்க கொடுத்துருக்க வேல்யூ வந்து இந்த டேபிள்லயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதனால கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுங்க. இதுதான் வந்து வெர்டிகல் லூக்கப் அண்ட் ஹரிசாண்டல் லூக்கப். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.